வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கத்தருக்கான ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம். இது கன்சல்டன்சி மூலமாக ஜாப் வேக்கன்சி, சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும், எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும், ஆயில் அண்ட் கேஸான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட அணிஞ்சிருங்க. கம்பெனியோட டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்க்குற கத்தர் கம்பெனியோட மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், வேலிடி யூஎன்டி லைசன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயிலை மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. கத்தாரில் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தார் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கத்தாரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு, எல்வியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லீடிங் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் இன்டீரியர் டிசைன் ஆர்கிடெக்சரல், ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டீரியர் டிசைன்லேயும் ஆர்கிடெக்சராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸு. பில்டிங் லைனில் ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு.
மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்டீல் ஃபோர்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்பெண்டர் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் கார்பெண்டர் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இல்லைன்னா கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்பெண்டர் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண கேண்டிடேட் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் டிராப்மேனு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். ஆட்டோகேட் மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடணும். டிராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், டிராப்மேனாக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும்னா ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கத்தாரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் உங்களை டீட்டெயிலை மென்ஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் ட்ராப் ஆப்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கேரில் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கேடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் சர்வே டிராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HVAC டெக்னீஷியனு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். ஐடி அல்லது டிப்ளமோ ACHDயில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான AC மெக்கானிக் டெக்னீஷியனு ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, மெயில் ஐடியும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HS வெல்ஃபேர் ஆஃபீஸரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது சேஃப்டி கோர்ஸான நெபோஸ் ஓஷோ போன்ற டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 years அபோவாக சேஃப்டி ஆஃபீஸராக வெல்ஃபேர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டைம் கீப்பரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைட் ரிலேட்டடாக டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு உங்களோட டீட்டெயிலு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது.
இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் அக்கௌண்டன்ட்டு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்காம் அல்லது ஏசி முடிச்சிருக்கணும். சிஓ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைனா கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ரீஜினல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன்னு கத்தாரில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாபு ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ரீஜினல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், சிவில் இன்ஜினியர் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 20 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கத்தார் எக்ஸ்பீரியன்ஸும், பில்டிங் லைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்சர் ஆப்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான ஆர்கிடெக்சர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பெயிண்டிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பெயிண்டிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்ஸு மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டீரியர் ஆப்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கத்தார் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ப்ளம்பிங் அண்டு ட்ரெயின் ஆப்ரேட்டராக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன், டிராஃப்ட்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ஏசி ஃபயர் ஃபைட்டிங் டிராப்மேனாகவும் ஆப்ரேட்டராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்ஆர் அசிஸ்டண்ட், ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ஸ்டோன் வாட்டர் ஆப்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது
டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஸ்டோன் வாட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள், வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இந்த கம்பெனி கன்சல்டன்ட் கம்பெனி, அதனால் எதுவும் பே பண்ண வேணாம். உங்களோட டீட்டெயிலு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூம் அனுப்பிச்சி விடுங்க. ஆஃபர் லெட்டருக்கு எடுத்த பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆயில் அண்ட் கேஸில் ரிகிங் சூப்பர்வைசரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க, 3 to 5 years ரிகினிங் சூப்பர்வைசராக இருந்திருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண ரிகினிங் சூப்பர்வைசராக ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மெயில் ஐடிலையும் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அட்மினி அசிஸ்டண்ட்டு, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க, 3 to 5 years சைட்டில் ஆயில் அண்ட் ஃபீல்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க. இதில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆயில் அண்ட் கேஸை பேஸ்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் காஸ்டிங் இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொக்கேஷனு கத்தாரில், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியரு, இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண பர்சன், மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோவும் ஜாப் லொக்கேஷனும் கன்சல்டன்சி மூலயமா ரெக்யூர்மெண்ட்டு. இந்த மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுக்குறேன், நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கம்பெனியோட டீட்டெயிலும் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, மெயில் ஐடியும் இருக்குது, வெப்சைட் அட்ரஸும் இந்த இதில் டிஸ்பிளே ஆகுதில். ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம், இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 279.50 ஃபில்ஸு, 22 கேரட்டு 268 கிராம்ஸு. இந்திய ரூபாயோட ஒரு மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு 22.73 ரூபாய். இது போன்ற கோல்டு நிலவரமும் கரன்சி நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தெரிஞ்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.